அண்மைச் செய்தி. ஆப்பிரிக்க நாடான மாலியில் கடத்தப்பட்ட கடையநல்லூரை சேர்ந்த இருவரை மீட்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் அவர்களது உறவினர்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கிறார்கள். கடத்தப்பட்ட 18 பேரில் 5 பேர் தென்காசி மற்றும் தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் அவர்களை மீட்க கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த செய்தியை அண்மைச் செய்தியாக தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக நேரலையில் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், தற்போது தமிழர்களை மீட்பதற்காக கோரிக்கை மனு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி கடத்தப்பட்டார்கள், தற்போதைய நிலவரம், அவர் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக பூர்ணிமா, மேற்கு ஆப்பிரிக்கா நாட்டுள்ள மாலி என பகுதியில் குறிப்பாக தமிழகம் மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதியிலிருந்தும் த டவர் வேலை என செல்லக்கூடிய மின்மயமாக்குவது பணிகளுக்காக நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் சென்றுள்ளார்கள். கடந்த 6ஆம் தேதி அன்று பல தொழிலாளர்கள், இந்தியாவில் உள்ள பல தொழிலாளர்கள் திரும்பிய நிலையில் அங்கு கிட்டத்தட்ட ஒரு 18 தொழிலாளர்கள் மட்டும் அந்த பகுதியில் உள்ள அங்குள்ள தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான இடங்களில் வந்து ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்த போது இரவு 10 மணிக்கு துப்பாக்கி முனையில் புகுந்த தீவிரவாதிகள் அங்கிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 18 பேரை பிடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இதில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பேரும், தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் உள்ள தளபதி சுரேஷ் மற்றும் இசைக்கிராஜா ஆகிய 2 பேரையும் அங்கு அவர்கள் தீவிரவாத அமைப்புகள் தங்களுடைய அழைத்து சென்றதன் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே தங்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். தொடர்ந்து அவர்களை மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த கடையநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். நேரடியாக நம்ம பார்க்கிறோம், அந்த கிராமத்திற்கு வந்து அந்த பொதுமக்களிடம் நேரடியாக பார்க்கும்போது தற்போது கூட அந்த பகுதியைச் சேர்ந்த தளபதி சுரேஷோட நண்பரிடம் வந்து அவர்கள் வந்து தொலைபேசியில் மூலம் கேட்கும்போது கூட கடத்தப்பட்ட அமைப்பு என்பது எந்த அமைப்பு என்பது இன்னும் தெரியவில்லை என கிட்டத்தட்ட கடந்த 6ஆம் தேதி அன்று இரவு 10 மணி அளவில் கடத்தப்பட்ட அவர்கள் இன்னும் இன்று அல்லது நாளைக்குள் கடத்தப்பட்ட எந்த தீவிரவாத அமைப்பு என்பது வெளியே தெரிவிப்பார்கள் என அங்கிருந்து வரக்கூடிய தகவலும் தெரிவித்துக் கொண்டு வருகிறது. மேலும் இது போன்ற வந்து அவர்கள் வந்து மேற்கு மாலியில் உள்ளதா கோப்பரி அருகே தனியார் நிறுவனத்தில் நுழைந்த ஆயுதம் ஏந்திய கும்பல் தான் இங்குள்ள பணியில் இருந்த 5 இளைஞர்களின் துப்பாக்கி முனையில் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற அவர்கள் இந்த நிறுவனத்தின் மூலமாக பணியாற்றக்கூடிய இந்தியர்கள் அங்கு பாதுகாப்புக்கு அந்த தலைநகரத்தில் வந்து பல்வேறு இடங்களுக்கும் தற்போது கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். ஏனென்றால் அந்த இடத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருப்பதன் காரணமாக மற்ற தொழிலாளர்களும் வேறு ஒரு இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிராயத்தை அடுத்துள்ள கொடியங்குளத்தை சேர்ந்த புதியவன், நாரைக்கிணரை சேர்ந்த பொன்னுத்துறை, வேப்பங்குளத்தை சேர்ந்த பேச்சுமுத்து, தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த இசைக்கிராஜா, புதுக்குடி தளபதி சுரேஷ் ஆகிய 5 பேர் தற்போது மீட்கப்பட வேண்டும் என, குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் மீட்கப்பட வேண்டும் என்று அவரது உறவினர்கள் தொடர்ந்து தங்களுடைய அரசுக்கும் மத்திய மாநில அரசுக்கு தங்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இது குறித்து தளபதி சுரேஷோட தந்தை முருகேசன் நம்மிடம் இருக்கிற அவர் பேசுவோம். ஐயா வணக்கம் ஐயா, எத்தனை மாசத்துக்கு முன்னாடி அவங்க பணிக்கு போனாரு, இப்ப என்ன மாதிரி நிலைமை, உங்கள்கிட்ட ஏதாவது பேசியிருக்காரா, இல்ல எது தொடர்பான தகவல், இப்ப மீட்பதற்கு அரசு என்ன செய்யணும்? 3வது மாசம் வீட்டில இருந்து கிளம்பி போகும்போது 14ஆம் தேதி அங்க போய் வேலைக்கு சேர்ந்தது 6ஆம் தேதி, வேலைக்கு சேர்ந்து 6ஆம் தேதி. இப்ப 7வது மாசம் 7 மாசம் முடிஞ்சிருச்சு. 7 மாசம் முடிஞ்சு 8வது மாசம் பிறந்தது 5ஆம் தேதி அன்னைக்கு பேசியிருக்கான்ட்ட. அது பிறகு எந்த தொடரும் இல்லை, நான் போன் அடிச்சா போன் போகுது, ஆனால் ரிங்காவில் எந்த இது இல்லை. 6ஆம் தேதி நைட்டில் இருந்து காலையில் 7ஆம் தேதி காலையில் என்கிட்ட தகவல் வருது, இந்த மணி தளபதி சுரேஷை தீவிரவாதியை கடத்திட்டாங்கன்னு சொல்லி தகவல் போன் வந்துச்சு. போன் வந்தோடனே அப்போ என்னன்னு சொல்லி நான் தான் எங்கன்னு சொன்னேன். அப்போ இவங்க தம்பிட்டு தான் சொன்ன உடனே வந்து இவனு சொன்னோடனே அதுக்குள்ளே தான் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ குறிப்பாக மத்திய மாநில அரசுக்கு என்ன வலியுறுத்துறீங்க? குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த 5 பேர் கடத்தப்பட்டிருக்காங்க, மத்திய மாநில அரசுக்கு என்ன வலியுறுத்துறீங்க? என்ன என் பையனை என்கிட்ட பத்திரமா குழந்தை மீட்டி தரணும், அதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பா இது பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரே பையன் தான், வேற குழந்தைகள் கிடையாது. இந்த ஒரு பையன் தான், மனைவியும் இல்லாத, அவர் தாயும் இல்லாத நேரத்தில் நீங்க ஒரு ஆள் தான் அவருக்கு அரவணைக்கக்கூடிய இருக்கீங்க. அரசுக்கு என்ன வலியுறுத்தீங்க? உடனே மீட்பதற்கு என்ன போர்க்கால அடிப்படையில் மீட்பதற்கு மத்திய அரசுக்கு என்ன வலியுறுத்தீங்க? ஒன்னும் கொடுக்கல, நம்ம உண்மை கொடுக்கல, உண்மை தான் கொடுக்கணும், உண்மை தான் கொடுக்கக்கூடியது எல்லாமே. என்ன வலியுறுத்தீங்க? இப்ப மீட்கணும் சொல்லி இப்ப மீட்கும் சொல்லுங்க. அவன் குழந்தை மீட்டி தரணும்ல எனக்கு அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எந்த வழியில இருந்தாலும் அவனுடைய இதில் இருந்து கடத்தி என் பையனை மீட்டி தரேன், எனக்கு கேட்டு தரணும்.
ஒரே பையன், அதை மீட்டி தரணும் எனக்கு. நேரடியாக பார்க்கலாம். அவரோட சித்தப்பா ஜெயபாலன் மட்டும் இருக்கார், அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கையா. குறிப்பாக வந்து அந்த கடந்த 6ஆம் தேதி வந்து கடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஆகிறது. எந்த அளவுக்கு அவரை மீட்கப்படணும், அரசுக்கு என்ன வலியுறுத்தி? அரசுக்கு எங்களுக்கு பையனுடைய தாயார் இல்லாததாலும் தகப்பனார் வழியினால அவரை வளர்த்து வாழ்மையாக்கி கொஞ்சம் வேலை செய்ய போய்விட்டு ஒரு நல்ல வழியாக சமூகத்தில் வாழணும் என்று நினைத்து தான் வெளிநாட்டுக்கு அனுப்பினார். திரும்ப அதன் காரணமாக இப்படி ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடந்தது தெரிஞ்ச உடனே எங்கள் குடும்பத்தை எல்லாருமே பரிதோச்சு கொண்டு இருக்கிறோம். நம்மளுடைய மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் என்னன்னா, எங்களுடைய பையனை வந்து அவருக்கு ஒரே பையன், குடும்பத்தில் வேற யாரும் இல்லாதனால காரணத்தால் அவருக்கு பாதுகாப்புக்கும் இல்லை, அவருடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுறதுனால உடனடியாக அவரை பத்திரமாக மீட்டு தரும்படி நம்மளுடைய மாநில அரசையும் மத்திய அரசையும் ரொம்ப பணியோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பா இப்ப அவருக்கான செல்போன் மொபைலை வந்து தொடர்பு கொண்டா அதுக்கான ரிங் போதா, அது ஏதாவது தொடர்பு கொள்ள முடியுமா? உங்களால அவர்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? நீங்க ஏதாவது ரிங் அடிக்க முடியுமா? அவருடைய செல்லு இப்பவும் ஆன்ல தான் இருக்கு, ரிங் எல்லாம் போகுது, ஆனா ஆன் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களா பாப்போம். ட்ரை பண்ணுங்க. குறிப்பாக நம் நேரடியாகவே தீவிரவாத அமைப்புகளோட தங்களுடைய பிடிபட்ட அந்த தளபதி சுரேஷுக்கு நம்ம தொடர்பு கொள்றோம். குறிப்பாக அவருக்கான தொலைபேசி என்பது தற்போது வந்து அவருக்கான வாட்ஸ்அப் கால் மூலமாக தங்களுடைய அழைப்பதற்கான ஏற்பாடும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் அவருக்கான ரிங் மட்டும் அந்த பகுதியில் வந்து செல்வதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவரோடு மற்ற தொழிலாளர்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களும் அவர் உறவினர்கள் மற்றும் அனைவரும் தங்களுடைய தொடர்பு கொண்டு நேரடியாக கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். கேட்கும் போதும் கூட தீவிரவாத அமைப்புகள் கடத்தப்பட்டு கடந்த 4 நாட்களாக இந்த நேரடியாக அவர் தொடர்பு கொள்றோம். இப்ப பாருங்க. ரிங்கு மட்டும் போயிட்டே இருக்கு. ஆனா வேற யாரையாவது தொடர்பு கொள்ள முடியுமா? அவங்களோட பயணித்தல் இருக்கக்கூடிய நபர் யாராவது தொடர்பு கொள்வதற்கான முடியுமா? பாருங்க. இருந்து தப்பிச்சு சென்றவர்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க, அவங்கள தொடர்பு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களோட தப்பிச்சு போனவங்க அவங்கள ஏதாவது தொடர்பு கொள்ள முடியுமா? தொடர்பு கொள்ளலாம். நேரடியாக நம் வந்து அங்க இருக்கக்கூடிய, குறிப்பாக மாலிக் இருக்கக்கூடிய தகவலை தான் சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறோம். அவர் தெரிவித்தது போலவே தளபதி சுரேஷோட கைபேசி எண்ணுக்கு பலமுறை தொடர்பு கொண்ட பிறகும் அதற்கான ரிங் மட்டும் பெய் கொண்டிருக்கிறது. ஆனா எடுப்பதற்கு யாரும் இல்லை. குறிப்பாக அது வந்து தீவிரவாத அமைப்போட கையில் தான் அந்த செல்போன் என்பது தற்போது அவருடைய கையை பற்றி வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய அவரோடு இருக்கக்கூடிய நபர் என்னென்றால் நடந்த சம்பவத்தின் போது அவரோட இவர் பேர் என்னது? மணிகண்டன் தொடர்பு கொள்றோம். ஹலோ தம்பி. சொல்லுங்க. இப்போ அங்க மணி எத்தனை மணி? இப்ப மணி 5:10. சரி, ஓகே. காலைய. ஆமா, இப்போ அத பத்தி எந்த தகவலும் வரல, அப்படித்தானே? ஆமாண்ணே, ஒரு தகவலும் வரலண்ணே. அவர் மாரியப்பன் என்ன சொல்றாரு? மாரியப்பன் வெயிட் பண்ணுங்க, இந்த ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லுதாரு. மணிகண்டன் இப்ப வந்து சொல்லுது. மணிகண்டன், நாங்க வந்து இந்த ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில இருந்து இருக்கிறோம். குறிப்பாக அங்க நடந்த விவரங்கள் எப்படி இருந்தது, அது தொடர்பா சொல்லுங்களேன் ஒரு சுருக்கமா. நடந்தது என்னன்னா, சரியாக ஒரு 6ஆம் தேதி நைட்டு ஒரு 9 மணி இருக்கும், 9:30 அந்த டைம்ல முகமுடி அணிந்த டெரரிஸ்ட் தீவிரவாதிகள் வந்து கேம்புக்குள்ள உள்ள வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த இசைக்கு ராஜா என்பவர்கிட்ட நேரடியா அவர் மட்டும்தான் வெளியில இருந்திருக்காரு. அவர்கிட்ட உன்னுடைய ஆள்கள்லாம் எங்க இருக்கான்னு கேட்டு அவரை பின்னாடி கையை கட்டிட்டு சிவபாலன் என்பவரையும் கையை கட்டிட்டு மற்றபடி அருகில் உள்ள இருப்பிடத்துக்கு போய் அங்க உள்ளவங்களையும் கதவை தட்டி வெளியே உசுப்பி துப்பாக்கி முனையில கடத்திட்டாங்க. இல்ல, கடத்தப்பட்டது யாரு அப்படின்னு ஏதாவது தகவல் வந்திருக்கா மணிகண்டன்? தெரியல. கடத்தப்பட்டது 2 அமைப்புகளை சேர்ந்து கேட்டிருக்காங்க. இங்க உள்ள எம்பசில அல் கொய்தா இயக்கமும் இருக்கலாம், அப்புறம் ஐஎஸ்ஐ இயக்கமும் இருக்கலாம்.
மற்றபடி வேற அந்த கிளர்ச்சியாளர் படையும் கடத்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்துல அவங்க தீவிர விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். இல்ல, குறிப்பாக அவரோட செல்போன் இப்ப வர அந்த ரிங் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நாட்டுக்கு வேற ஏதாவது தகவல் சொல்லியிருக்காங்களா, இல்ல உங்களோட இந்த தொழிலாளர்கள் ஏதாவது தகவல் எதுவும் சொல்லியிருக்காங்களா? இல்லங்க சார், அந்த மாதிரி ஒரு தகவல் இது வரைக்கும் வெளிவரல. அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்துதான் எத்தனை 2 நாளா 3 நாளா சிலப்பா 5 சேர்ந்து 5 நாள் ஆயிடுது. இனிமேல் அவங்க டிமாண்ட் வைக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இல்ல, குறிப்பாக நீங்க இவ்வளவு தூரம் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் அந்த பகுதியில தங்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கா? கண்டிப்பா அப்படிதான் சார் இருந்துச்சு. பாதுகாப்பு இல்லைன்னு தான் அந்த இடத்துல இருந்திருக்கு. ஆனா இவங்க பாதுகாப்பான ஒரு செக்யூரிட்டி போட்டிருந்திருக்கணும், போடாத ஒரு காரணத்தினாலும் இருக்கலாம் இப்படி நடந்துச்சு. குறிப்பா அன்னைக்கு சம்பவம் நடக்கும் போது எவ்வளவு பேர் அதுக்கு அந்த இடத்துல தங்கி இருந்தீங்க? எவ்வளவு பேர் தப்பிச்சு ஓடினாங்க அதுல இருந்து? நாங்க ஒரு தமிழர்கள் மட்டுமே ஒரு 18 பேர் இருந்தோம் சார். வேற மற்ற மாநிலத்தவர்கள் வேற இடத்துல இருந்தாங்க. அவங்களும் அது நாட்டுக்கு பார்த்து கிளம்பிட்டாங்க, பமாகோ கிளம்பிட்டாங்க. நாங்க ஒரு 18 பேர் தான் அங்க இருந்தோம். இப்ப அதுல எத்தனை பேர் தப்பிச்சு போனீங்க? அவங்கள அந்த துப்பாக்கி முனையோட வரும்போது உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். எப்படி தப்பிச்சு போனீங்க? அந்த துப்பாக்கி முனையோட அவங்கள கடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சிவபாலன் என்பவரையும் ஹேண்ட்கப் போட்டு லாக் பண்ணிருந்தாங்க. லாக் பண்ணிட்டு அப்ப என்னுடைய மோட்டார் வாகனம் டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். டிராக்டர் வாகனம் வாசல் நின்றுகிட்டு இருந்துச்சு. அந்த டிராக்டரை இது யாருக்குள்ள டிராக்டர், இந்த வண்டியை எடு அப்படின்னு சொல்லி வண்டி இடையூற நிக்கி அந்த வண்டியை எடு அப்படின்னு சொல்லும் பொழுது சிவபாலன் என்பவர் சாவி எங்கிட்ட இருக்கு அப்படின்னு வாங்கிக்கிட்டு என்னுடைய பக்கத்து ரூமுக்கு வரும்போது வந்த வழியில என்னைய அலர்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி டெரரிஸ்ட் துப்பாக்கி போட்டு நிக்காங்க, எல்லாரும் வெளியே வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் என் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட உடனே சொல்லிட்டேன், டெரரிஸ்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, வெளியில வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்புறமாக உள்ள முள்ளு வெளியே நாங்க அவுத்துட்டு அதுக்கு மேல்வடி தாண்டி அதுக்கு அடுத்த ரூம்ல உள்ளவர்கள் என் பின்பக்கமாகவும் அந்த அருகில் உள்ள காட்டு பகுதிகளில் சென்று பாதுகாப்பா இருந்து அங்க உள்ள கவர்னர் பிரசிடென்ட் கவர்னர் அவங்க ஒரு இருப்பிடத்துக்கு பாதுகாப்பாக சென்று அங்கே இருந்து தப்பித்து ஒரு 3-3:30 இருக்கும். அந்த டைம்ல இங்க பமாகோவை பார்த்து சேஃபா இருக்கு. இல்ல, இப்போ வரைக்கும் நீங்க சேஃபா இருக்கீங்க? இப்போ வரைக்கும் நாங்க சேஃபா இருக்கோம். நன்றி நன்றி நன்றி. பூர்ணிமா, நீங்க நேரடியாவே கேட்டிருக்கலாம். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி தீவிரவாத அமைப்புகள் தங்களை சுற்றி வளைத்த போது அங்கிருந்து தப்பி ஓடிய மணிகண்டன் தான் நமக்கு நேரடியாக அங்கிருந்து பிரத்யேகமாக அவருடைய தகவலை தெரிவித்திருந்தார். அவர் தெரிவிக்கும் போதே உள்ளே தீவிரவாதிகள் வந்துவிட்டார்கள் என்று தெரிந்தவுடன் அங்கிருந்து நாங்கள் தப்பி ஓடி முள்வேலியை தாண்டி சென்று அங்கு உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் சென்று ஒளிந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். இது போன்ற ஒரு நிலைமைதான் தற்போது வரை அந்த மாலி பகுதியில் இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் கடத்தப்பட்ட 5 பேரும் தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர்களும் உடனடியாக மீட்டு மத்திய மாநில அரசுகள் தர வேண்டும் என தெரிவித்து அவரது உறவினர்கள் தொடர்ந்து தங்களை வலியுறுத்தி வருகிறார்கள். போர்க்கால அடிப்படையில் மீட்கப்பட்ட தீவிரவாதி மூலமாக கைது செய்யப்பட்டு அவர்கள் ஒரு பிணை கைதியாக வைக்கப்பட்டு உள்ள அந்த 5 பேரும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் கடையநல்லூர் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைவருமே தமிழகத்தை சேர்ந்த 5 பேரையும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்தமாக தங்கள் கோரிக்கைகளை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். பூர்ணிமா, நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி செல்வராஜ்.